ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஜிம் போகிறவங்க அப்புறம் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க பண்ணக்கூடிய முக்கியமான மிஸ்டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் 5 நான் வந்து பிரிச்சிருக்கேன். மொத்தம் 5 பார்ட். அதில் ஒரு பார்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜிம் பிகினர்ஸ் பண்ணக்கூடிய முக்கியமான மிஸ்டேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 மிஸ்டேக்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 1. ஸோ இந்த பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா வந்து 2 முக்கியமான மிஸ்டேக்ஸ் ஜிம் பிகினர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டிலே ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் வார்ம் அப், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவாய்டிங் வார்ம் அப். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறாங்க. அதாவது ஜிம் போயிட்டு இப்போ ஒர்க் அவுட்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வார்ம் அப் பண்ணுன்ற பேருக்கு சும்மா கை கால் அது மட்டும் ஆட்டிட்டு விட்டுறாங்க 5 மினிட்ஸ். ஸோ அப்படி நம்ம பண்ணுறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனக்குமே இது நடந்திருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். உடற்பயிற்சி செய்ய போகிறீங்க அப்படின்னா வார்ம் அப் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 or 30 மினிட்ஸ் ஆகுது நல்லா வார்ம் அப் பண்ணணும். அப்படின்னா தான் உங்கள் மசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகி நீங்கள் செய்ய போகிற ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகாமல் தப்பிக்கிறதுக்கு இந்த வார்ம் அப் வந்து உதவியாக இருக்கும். மினிமம் பார்த்தீங்கன்னா 15 or 30 மினிட்ஸ் வந்து நல்ல வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி வார்ம் அப் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லாட்டி மசில் இன்ஜுரிலாம் நிறையா ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஜிம் பிகினர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் குடிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி வாட்டர் குடிக்காமல் இருக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா பாடி வந்து டீஹைட்ரேஷன் ஆகும். டீஹைட்ரேஷன் நம்ம பாடி ஆகிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா டிசினஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேட் கிவ் கன்ஃபியூஷன். ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எப்போதுமே ட்ரிங்க் மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டு ஸ்டே வித் ஹைட்ரேட். ஸோ அதனால் வந்து தண்ணி எந்த அளவுக்கு அதிகமாக குடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மசிலும் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதனால் நிறையா வந்து வாட்டர் குடிங்க. ஸோ அடுத்த 2 மிஸ்டேக்ஸ் பற்றி பார்ட் 2ல் வந்து பார்க்கலாம். ஸோ அதனால் பார்ட் 2 உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சு ஆல் இன் ஆப்ஷனில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற பார்ட் 2 வீடியோ வந்து உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணால் மட்டும் போதாது. ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ பை கைஸ், அன்டில் தென் சைனிங் ஆஃப் யோகேஷ்.